மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த மோதிராம் ஜாட் என்பவரை மத்திய புலனாய்வு அமைப்பான NIA டெல்லியில் கைது செய்துள்ளது. இது தொடர்பாக மத்திய புலனாய்வு அமைப்பு வழங்கியுள்ள தகவல்களின்படி 2023ஆம் ஆண்டு முதல் பாகிஸ்தானிய உளவு அதிகாரிகளோடு CRPF வீரர் மோதிராம் ஜாட் தொடர்பில் இருந்ததாகவும் 2025 மே 26ஆம் தேதி முக்கியமான சில தகவல்களை பாகிஸ்தான் உளவுத்துறையிடம் பகிர்ந்து கொண்டதாகவும் கூறி NIA கைது செய்துள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள மோதிராம் ஜாட்டை டெல்லியில் உள்ள பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் ஜூன் 6ஆம் தேதி வரை NIA விசாரணை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவாக பிரதமர் மோடி பேசியுள்ள நிலையில் அவரின் பழைய வீடியோக்களை வெளியிட்டு காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. எதிர்க்கட்சிகள் சாதிவாரி கணக்கெடுப்பு கோரிய போது அதனை கடுமையாக பிரதமர் சாடியிருந்த நிலையில் அதன் வீடியோக்களை காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். ஒரு வீடியோவில் சமூகத்தை பிளவுபடுத்தவே சாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்க்கட்சிகள் கோருவதாக பிரதமர் மோடி பேசியுள்ளார். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் மகன் நாரா லோகேஷை தெலுங்கு தேசம் கட்சியின் செயல் தலைவராக நியமிக்க உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. மாநில அமைச்சரவையில் மனிதவள மேம்பாடு, தகவல் தொழில்நுட்பம், மின்னணு மாற்றம் மற்றும் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக பதவி வகித்து வரும் நாரா லோகேஷுக்கு கட்சியில் தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது. கடப்பாவில் கட்சியின் 3 நாள் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் அதில் இதுகுறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவுக்கு அவரது மகள் கவிதா எழுதிய கடிதம் அனைவருக்கும் சகோதரர் KT ராமாராவுக்கும் இடையே பிளவை வெளிக்கொண்டு வந்துள்ளது. தெலுங்கானாவில் பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சி குடும்பத்தில் நீண்ட காலமாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சட்டமேலவை உறுப்பினர் கவிதா எழுதிய கடிதத்தின் மூலம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. அதில் அப்பா, பாஜகவை பற்றி 2 நிமிடம் பேசினீர்கள், இது கூட்டணி யோசனை என்ற பேச்சை உருவாக்கிவிட்டது என குற்றம் சாட்டியுள்ளார். தன் வாழ்க்கையை நாசமாக்கிவிட்டதாக லாலு பிரசாத்தின் மகன் தேஜ் பிரதாப் மீது அவரது முன்னாள் மனைவி கண்ணீர் மல்க குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரில் ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் லாலு பிரசாத்தின் மகன் தேஜ் பிரதாப் மீது அவரது முன்னாள் மனைவி ஐஸ்வர்யா ராய் குற்றம் சாட்டியுள்ளார். தமது வாழ்க்கை நாசமாகியதற்கும் தன்னை அடித்ததற்கும் தேஜ் பிரதாப்பை வெளிப்படையாக குற்றம் சாட்டியுள்ளார். விவாகரத்து மற்றும் தேஜ் பிரதாப் மற்றும் ஒரு பெண்ணுடன் 12 ஆண்டுகளாக உறவு வைத்திருந்தது தன்னை மிகுந்த வேதனையில் ஆழ்த்தியதாக ஐஸ்வர்யா தெரிவித்தார். நீதிக்கான போராட்டத்தை நிறுத்த மாட்டேன் என்றும் அவர் கூறியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளது. கடந்த 35 ஆண்டுகளில் மாநிலத்தில் முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருப்பது இதுவே முதல் முறை என இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் மும்பையில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர் கனமழையால் சாலைகளில் மழை நீர் தேங்கியுள்ளது. சில இடங்களில் வீடுகள் இடிந்து சேதமடைந்தன. ஏராளமான மரங்கள் முறிந்து சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர் மழையால் புறநகர் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டன. உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக நடத்தப்பட்ட உள் விசாரணை குறித்த அறிக்கை விவரங்களை தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் வெளியிடக் கோரி மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. உள் விசாரணை அறிக்கையுடன் குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அனுப்பி வைத்த கடிதம் குறித்த விவரங்களையும் கோரி அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. உச்சநீதிமன்றம் அதை ஏற்க மறுத்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் பதவி வகித்துள்ள நீதிபதிகளில் 4% பேர் மட்டுமே பெண் நீதிபதிகள் என்பது தெரியவந்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் 34 நீதிபதிகள் வரை இருக்கலாம் என்ற விதி உள்ள நிலையில் தற்போதைய எண்ணிக்கை 31ஆக உள்ளது. இதில் 2 பெண்கள் மட்டுமே நீதிபதிகளாக உள்ளனர். இதிலும் நீதிபதி பெலா திரிவேதி வரும் ஜூன் 9ஆம் தேதியுடன் ஓய்வு பெற உள்ளதால் உச்சநீதிமன்றத்தின் ஒரே பெண் நீதிபதியாக இருப்பார் நாகரத்னா. டெல்லி பல்கலைக்கழக மாணவர்கள் சங்க தலைவர் அலுவலகத்தின் சுவர் மீது மாட்டுச்சாணம் பூசப்பட்டதால் ABVP மற்றும் NSUI மாணவர்கள் அமைப்புகள் இடையே கடுமையான மோதல் உருவாகியுள்ளது. இரு அமைப்புகளின் தலைவர்களும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கிடையே பதற்றம் நிலவி வருவதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். दिल्ली विश्वविद्यालय को मैंने वो
यूनिवर्सिटी का अध्यक्ष जो हफ्ता वसूली करता है। கனமழையால் இடுக்கி கட்டப்பனை நகரில் 3 மாடி வணிக வளாக கட்டிடத்தின் சுற்றுப்புற சுவர் இடிந்து விழும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. கார் பார்க்கிங்கை ஒட்டியிருந்த அந்த சுற்றுப்புற சுவர் இடிந்து விழுந்தது. தொடர் மழையால் பாதிப்பு நிகழலாம் என கருதி கட்டிடத்தில் இருந்தவர்கள் பாதுகாப்பாக முன்கூட்டியே வெளியேற்றப்பட்டுள்ளனர். கொச்சி அருகே லைபீரிய சரக்கு கப்பல் கவிழ்ந்த விபத்தால் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த தமிழக மீனவர்களும் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தேசிய கடல்சார் ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடல் சீற்றத்தால் சரக்கு கப்பல் விபத்துக்குள்ளானதாக சொல்லப்படும் நிலையில் அதில் இருந்த 80 மெட்ரிக் டன் அளவிலான கச்சா எண்ணெய் நிரம்பிய கண்டெய்னர்கள் கடலில் விழுந்தன. இதனால் கடற்பரப்பில் எண்ணெய் பரவிய நிலையில் கேரள மீனவர்கள் மட்டுமின்றி கன்னியாகுமரி, நெல்லை மீனவர்களும் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் புதிய அரசு கலைக்கல்லூரியில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். நத்தம் KSS முகமது யூசுப் நினைவாக பேரூராட்சி தலைவர் KSS ஷேக் சிக்கந்தர் பாட்ஷா குடும்பத்தினர் இக்கல்லூரி கட்டுவதற்காக 5 ஏக்கர் நிலத்தினை தானமாக வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதேபோல ஆலத்தூர் அருகே உள்ள கொலங்காலத்தம் கிராமத்திலும் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரிலும் அரசு கலைக்கல்லூரிகள் தொடங்கப்பட்டன. NCCயில் மாணவிகள் சேர்க்கையை அதிகரிக்க மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளதாக மதுரை தலைமையக கமாண்டர் கர்னல் VKS சௌஹான் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் புதுப்பிக்கப்பட்ட ராணுவ கேண்டீனை கர்னல் VKS சௌஹான் திறந்து வைத்து பார்வையிட்டார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கர்னல் சௌஹான் மதுரை தலைமையகத்தின் கீழ் 11 பட்டாலியன்களில் சுமார் 26,000 NCC மாணவர்கள் பயிற்சி பெற்று வருவதாகவும் விருதுநகரில் உள்ள 28வது பட்டாலியனை அடுத்த கட்டமாக விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உணவகத்தில் வாங்கிய பூரி கிழங்கை சிறுமி சாப்பிட்ட போது அதில் பள்ளி இருந்ததை அடுத்து சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். எர்த்தாங்கல் பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவர் லிங்குன்றம் பேருந்து நிலையம் அருகே உள்ள சாலையோர உணவகத்தில் பூரி கிழங்கு பார்சல் வாங்கி தனது 11 வயது மகளுக்கு தந்துள்ளார். வீட்டில் பூரி கிழங்கை பாதி சாப்பிட்ட நிலையில் அதில் இறந்த பள்ளி இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து சிறுமி குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தகவல் அறிந்த உணவு பாதுகாப்புத் துறையினர் புகாருக்குள்ளான உணவகத்தை ஆய்வு செய்து 3 நாள் கடையை மூட உத்தரவிட்டனர். மேலும் கடையை முறையாக பராமரிக்க நோட்டீஸ் வழங்கினர். UPSC தேர்வில் பெரியார் பெயருக்கு பின்னால் சாதி பெயர் குறிப்பிட்டதை கண்டித்து தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் கோவையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கு. ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் கேள்வித்தாள் நகல்களை கிழித்து எறிந்து கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதேபோல பெரியாரை அவமதிக்கும் வகையில் வினா வெளியிட்டதாக UPSC தேர்வாணையத்தை கண்டித்து திருப்பூரில் வினாத்தாள் நகலெடுப்பு போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி உள்ளிட்ட அமைப்பினரும் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்டத்தில் வனத்துறை பணிக்கான தேர்வில் வெற்றி பெற்ற 95 பேருக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெற்றது. வனத்துறையில் காலியாக உள்ள வனக்காவலர், வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் ஆகிய பணிகளுக்கு கடந்த ஜூன் மாதம் தேர்வாணையம் மூலம் தேர்வு நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு நேர்முக தேர்வை தொடர்ந்து சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடந்தது. இதன்படி தருமபுரி மாவட்ட வன அலுவலர் அலுவலகத்தில் வனக்காப்பாளர் 35, வனக்காவலர் 56, வனக்காப்பாளர் ஓட்டுநர் 4 பேருக்கு சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் மத்தலகுண்டு அருகே உரிய விலை கிடைக்காததால் மாம்பழங்கள் பறிக்கப்படாமல் மரத்திலேயே அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஐயம்பாளையம் மருதாநதி அணை பகுதியில் சுமார் 10,000 ஏக்கரில் கல்லா மாங்காய், பங்கனப்பள்ளி, செந்தூரம் உள்ளிட்ட மாங்கனிகள் விளைவிக்கப்படுகின்றன. தற்போது மாம்பழ சீசன் நடைபெற்று வரும் நிலையில் பங்கனப்பள்ளி கிலோ 15 முதல் 17 ரூபாய், செந்தூரம் கிலோ 13 முதல் 15 ரூபாய்,
கல்லாமை கிலோ 5 முதல் 7 ரூபாய் என மிக குறைந்த விலைக்கு விற்பனையாகின்றது. இதனால் மாங்காய் பறிக்கும் தொழிலாளர்களுக்கு கூலி கொடுக்க கூட கட்டுப்படி ஆகாததால் மாம்பழங்களை பறிக்காமல் மரத்திலேயே விட்டுவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் முதியவரை கொலை செய்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். பரமக்குடி வைகை ஆற்று பகுதியில் வசித்து வந்த 70 வயதான சேதுபாண்டி என்பவரது மகனுக்கும் ராமச்சந்திரன் என்பவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து சேதுபாண்டி இருவரையும் சமாதானம் செய்து வைத்துள்ளார். இந்நிலையில் வைகை ஆற்றின் கரையோரம் தூங்கிக் கொண்டிருந்த சேதுபாண்டியை ராமச்சந்திரன் கட்டையால் தாக்கி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ராமச்சந்திரனை எமனேஸ்வரம் காவல்துறையினர் கைது செய்தனர். வேலூரில் தமது மாற்றுத்திறனாளி மகளுக்கு 6ஆம் வகுப்பில் இடமளிக்க தனியார் பள்ளிகள் மறுப்பதாக சிஆர்பிஎஃப் வீரர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். சித்தேரியைச் சேர்ந்த சிஆர்பிஎஃப் வீரர் கார்த்திகேயன் தனது மாற்றுத்திறனாளி மகள் 5ஆம் வகுப்பு முடித்துள்ளதாகவும் 6ஆம் வகுப்பு பயில எந்த தனியார் பள்ளிகளும் இடம் கொடுக்கவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். அரியூர், கொரப்பாடியில் உள்ள தனியார் பள்ளிகளில் வசதிகள் இல்லை என கூறி பள்ளியில் இடம் கொடுக்க மறுத்துவிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். நேரடியாக மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமியிடம் சிஆர்பிஎஃப் வீரர் கார்த்திகேயன் மனு அளித்த நிலையில் சம்பந்தப்பட்ட பள்ளியிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் கூறினார். ரிசர்வ் வங்கியின் புதிய நகைக்கடன் விதிமுறைகள் எளிய மக்களையும் சிறு வணிகர்களையும் பெரிதும் பாதிக்கும் என கூறி மதுரை எம்பி சு வெங்கடேசன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கடிதம் எழுதியுள்ளார். கடன் அளவு குறைப்பு, வருமான தகுதி நிபந்தனை, பயன்பாட்டு சான்று, ஒவ்வொரு கடனுக்கும் புதிய தகுதி பரிசீலனை போன்ற விதிமுறைகள் மக்களை கந்துவட்டிக்காரர்களிடமும் கார்ப்பரேட் நிறுவனங்களிடமும் தள்ளும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விதிமுறைகளை திரும்பப் பெற வேண்டும் என்றும் எம்பி சு வெங்கடேசன் வலியுறுத்தியுள்ளார். தரமற்ற உணவால் உடல்நலக்குறைவு ஏற்பட்ட வாடிக்கையாளருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க ஜொமேட்டோ மற்றும் சம்பந்தப்பட்ட உணவகத்துக்கு சென்னை நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த ஜெகப்பிரபு என்பவர் ஜொமேட்டோ மூலம் ஆர்டர் செய்த அசைவ உணவை சாப்பிட்ட பிறகு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக ஆணையத்தில் புகார் அளித்தார். விசாரணை நடத்திய உணவு பாதுகாப்புத்துறை சுகாதாரமற்ற முறையில் உணவு தயாரிக்கப்பட்டதை உறுதி செய்தது. இதனையடுத்து பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பீடாக 25,000 ரூபாயும் வழக்கு செலவாக 5,000 ரூபாயும் இரு நிறுவனங்களும் இணைந்து வழங்க உத்தரவிடப்பட்டது. சென்னை வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்ட குடிசைகள் எரிந்து நாசமாகின. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1.5 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சட்டமன்ற உறுப்பினர் ஆர்டி சேகர் மற்றும் அதிகாரிகள் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். சென்னை அனகாபுத்தூரில் ஆக்கிரமிப்பு என கூறி வீடுகள் இடிக்கப்பட்டு வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை விசிக தலைவர் திருமாவளவன் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். வீடுகள் இடிக்கப்படுவதை தடுத்து நிறுத்த தமிழக அரசிடம் வலியுறுத்தியிருப்பதாக தெரிவித்தார். உலக பட்டினி தினத்தையொட்டி அனைத்து மாவட்டங்களிலும் அன்னதானம் செய்ய வேண்டும் என தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கு அக்கட்சி தலைவர் விஜய் கோரிக்கை வைத்துள்ளார். பட்டினி தினத்தன்று யாரும் உணவின்றி பட்டினியாக இருக்கக்கூடாது என விஜய் தெரிவித்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக உலக பட்டினி தினத்தன்று விஜய் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டும் அதை தொடர்ந்து செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை அனகாபுத்தூரில் பாதாள சாக்கடை பணியின் போது மின்சாரம் தாக்கி தொழிலாளி உயிரிழந்தார். அனகாபுத்தூர் பாரிநகர் கணபதி குறுக்கு தெருவில் தாம்பரம் மாநகராட்சி சார்பில் பாதாள சாக்கடைக்காக கால்வாய் எடுக்கும் பணி நடைபெற்றது. இதில் ஈடுபட்ட தொழிலாளி சாமிக்கண்ணு கடப்பாறையால் பள்ளம் தோண்டியபோது கீழே இருந்த மின்சார புதைவட கேபிளில் கடப்பாறை பட்டது. இதனால் மின்சாரம் தாக்கியதில் சுருண்டு விழுந்த சாமிக்கண்ணுவை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சாமிக்கண்ணுவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். ஈரோட்டின் பல்வேறு பகுதிகளில் நேற்று காலை முதல் வெயிலின் தாக்கம் குறைந்து காணப்பட்டாலும் புழுக்கமாகவே இருந்தது. இந்நிலையில் மதியம் திடீரென அரை மணி நேரத்திற்கு மேலாக ஆட்சியர் அலுவலகம், அரசு மருத்துவமனை, பேருந்து நிலையம், ரயில் நிலையம், கொல்லம்பாளையம், வீரப்பன்சத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது.
இதேபோல் தேனி மாவட்டம் பெரியகுளம் அதனை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் தேவதானப்பட்டி, கெங்குவார்பட்டி, சில்வார்பட்டி, ஜெயமங்கலம், மேல்மங்கலம், வடுகப்பட்டி, லட்சுமிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நண்பகல் வேளையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் மழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மெயின் அருவியில் காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஆக்ரோஷமாக கொட்டுகிறது. கடுமையான வெள்ளப்பெருக்கு காரணமாக அருவி கரைக்கு சுற்றுலா பயணிகள் செல்லாதவாறு போலீசார் தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் தடுப்பின் அருகில் நின்று சுற்றுலா பயணிகள் ஆக்ரோஷமாக கொட்டும் மெயின் அருவியை ரசித்தவாறே சென்றனர். ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டுள்ளதாலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதாலும் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. சென்னையில் இரவு நேரத்தில் ரேசிங்கில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட இளைஞர்களின் பெற்றோர் அண்ணாநகர் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்தனர். பொய் வழக்கு பதிந்ததாக கூறி சம்பந்தப்பட்ட இளைஞர்களின் பெற்றோர் வாக்குவாதம் செய்தனர். அண்ணாநகர், கோயம்பேடு பகுதிகளில் அதிவேகமாக இருசக்கர வாகனம் ஓட்டி காணொலியாக பதிவு செய்து அதனை சில இளைஞர்கள் தங்களது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்தனர். இந்த வீடியோ வைரலான நிலையில் சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் 9 பேரையும் இருசக்கர வாகனங்களோடு காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை மயிலாப்பூரில் வீட்டில் தனியாக வசித்து வந்த 81 வயது மூதாட்டியின் கழுத்தை நெரித்து நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. தண்ணீர் கேட்பது போல் நடித்து நகைகளை கொள்ளையடித்த பெண்ணை பக்கத்து வீட்டில் வசிப்போர் போலீசில் ஒப்படைத்தனர். அடுக்குமாடி குடியிருப்பின் மேல் தளத்தில் 1 மாதமாக வீட்டு வேலை செய்து வரும் இந்திரா என்ற பெண் கீழ்த்தளத்தில் உள்ள மூதாட்டி ராஜேஸ்வரியிடம் பேசி பழகியுள்ளார். இந்நிலையில் மூதாட்டியிடமிருந்து நகைகளை கொள்ளையடிக்க அந்த பெண் முயன்றிருக்கிறார். மூதாட்டி சத்தமிடவே அவர் சிக்கியுள்ளார். 10 சவரன் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கழுத்து நெரிக்கப்பட்டதால் மூதாட்டி ராஜேஸ்வரி காயத்துடன் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கும்பகோணம் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு அங்கீகாரம் உள்ளதை அங்குள்ள விவசாயிகள் பலரும் அறிந்திருக்காதது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து விவசாயிகள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளதாக கும்பகோணம் வெற்றிலைக்கு புவிசார் அங்கீகாரம் கோரி விண்ணப்பித்திருந்த சஞ்சய் காந்தி என்பவர் தெரிவித்துள்ளார். பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் வாயிலாக விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் என்றும் தெரிவித்துள்ளார். புவிசார் அங்கீகாரத்தினால் கும்பகோணம் வெற்றிலையை சட்டவிரோதமாக பயன்படுத்தப்படுவதை தடுக்க முடியும் என்றும் நுகர்வோருக்கு தரமான உயரக வெற்றிலைகள் கிடைப்பதை உறுதி செய்ய முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். உலக சுகாதார அமைப்பு தலைமையகத்தில் தங்கள் நாட்டின் கொடியை பறக்க விடுவதற்கான உரிமையை பாலஸ்தீனம் பெற்றுள்ளது. உலக சுகாதார அமைப்பின் வருடாந்திர கூட்டத்தில் சீனா, பாகிஸ்தான், சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் சேர்ந்து கொண்டு வந்த இது தொடர்பான தீர்மானத்துக்கு ஆதரவாக 95 நாடுகள் வாக்களித்தன. இஸ்ரேல், ஹங்கேரி, செக் குடியரசு மற்றும் ஜெர்மனி ஆகிய 4 நாடுகள் தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்த நிலையில் 27 நாடுகள் வாக்களிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை நிறைவேற்றுள்ள பாலஸ்தீன தூதர் உலக சுகாதார அமைப்பின் உறுப்பினர் என்ற அந்தஸ்தையும் பெறுவோம் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதிய ஆய்வுகளில் பிரிட்டன் அகதிகள் தீவாகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பிரிட்டனில் குடியேற்றங்களை கட்டுப்படுத்த பல்வேறு அரசுகளால் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனையும் மீறி இன்றும் புதிய குடியேற்றங்கள் மற்றும் அகதிகள் வருகை காரணமாக மக்கள் தொகை வளர்ந்து கொண்டே செல்கிறது என்று ஆய்வுகள் கூறுகின்றன. குறிப்பாக 2ஆம் உலகப் போருக்கு பிந்தைய காலத்தில் காமன்வெல்த் நாடுகளிலிருந்து அதிகமான குடியேற்றங்கள் ஏற்பட்டதாகவும் தெரிய வருகிறது. ஆனால் 1960, 1970களில் கடுமையான கட்டுப்பாடுகள் அந்த காலத்தில் குடியேற்றத்தை கட்டுப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. பெரு தலைநகர் லீமாவில் கோமாளி தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற நூற்றுக்கணக்கான மக்கள் வண்ண வண்ண உடைகள், வினோதமான தொப்பி, காலணிகள் அணிந்து ஆடி பாடினார்கள். கோமாளி போன்று வேடமணிந்தவர்கள் சாலைகளில் பேரணி சென்றவாறு சாகசங்களில் ஈடுபட்டனர். இதனை பலரும் கண்டு ரசித்தனர்.
9வது குழந்தையை பெற்றெடுத்ததன் மூலம் தனது 60வது வயதில் அப்பாவாகி இருக்கிறார் பிரிட்டனின் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன். போரிஸ் ஜான்சனின் 3வது மனைவி கேரிக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. இது போரிஸ் கேரி தம்பதியின் 4வது குழந்தையாகும். அந்த குழந்தைக்கு பாபி என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. போரிஸ் ஜான்சனின் முதல் மனைவிக்கு 4 குழந்தைகள் இருக்கும் நிலையில் 2வது மனைவிக்கு ஒரு குழந்தை உள்ளது. மெட்டா நிறுவனத்தின் ரேபான் கண்ணாடிகளுக்கு போட்டியாக ஆப்பிள் நிறுவனம் அடுத்த ஆண்டு ஸ்மார்ட் கண்ணாடிகளை அறிமுகம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ப்ளூம்பர்க் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவல்களின்படி அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனமான ஆப்பிள் தனது ஸ்மார்ட் கண்ணாடிகளில் கேமரா, மைக், ஸ்பீக்கர் உள்ளிட்ட வசதிகள் இடம்பெற செய்ய உள்ளது. இது சிப்செட் மூலம் செயற்கை நுண்ணறிவோடு செயல்படும் இந்த கண்ணாடிகள் சிரி குரல் கட்டுப்பாடு அம்சத்தோடு வடிவமைக்கப்பட உள்ளது. மொழிபெயர்ப்பு, மியூசிக் பிளேபேக், சாலை வழிகாட்டல், போன் கால் உள்ளிட்ட வசதிகளும் வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. AI தொழில்நுட்பம் வருகைக்கு பிறகு அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகள் அதிகளவு வேலைவாய்ப்பு பாதிப்பை எதிர்நோக்கி இருப்பதாக சர்வதேச தொழிலாளர் அமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியாகியுள்ள அறிக்கையில் ஐரோப்பா மற்றும் மத்திய ஆசியாவில் 50.4 விழுக்காடு வேலைகள் பாதிக்கப்படுவதாகவும் அமெரிக்காவில் 45.3 விழுக்காடு வேலைகள் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் ஆப்பிரிக்கா 26.4 விழுக்காடு என்ற மிகவும் குறைந்த வேலைவாய்ப்பு பாதிப்பை மட்டுமே எதிர்கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரைவான பயணம் என்பதால் விமான பயணங்கள் பிரபலமாகி வருகின்றன. ஆனால் கட்டணம் அதிகம் என்பதால் சாமானியர்களுக்கு விமான பயணம் எட்டாக்கணியாக இருந்து வருகிறது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் நின்று கொண்டே பயணம் செய்யும் வகையில் வித்தியாசமான இருக்கை அமைப்பை ஏவியான் ட்ரியர்ஸ் என்ற நிறுவனம் உருவாக்கியுள்ளது. இதன் மூலம் 20% இடம் மிச்சமாகும் என்றும் அதனால் குறைந்த கட்டணத்தில் கூடுதல் பயணிகள் பயணம் செய்ய முடியும் என்றும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. வரும் காலங்களில் குறைந்த கட்டண விமான நிறுவனங்கள் இந்த இருக்கையை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடங்கிய 30வது நிமிடத்தில்தான் பாகிஸ்தானுக்கு தாக்குதல் தொடர்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தானுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவித்தது பெருங்குற்றம் என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்திருந்தார். இந்த சூழலில் ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது. இதில் KC வேணுகோபால், ஜெயா பச்சன், தயாநிதி மாறன், GK வாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய ஜெய்சங்கர் காங்கிரஸ் கூறும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் நேர்மையற்றவை என்றும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தவறாக சித்தரிப்பதாகவும் விமர்சித்தார். சண்டை நிறுத்தத்திற்கு முதலில் பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதாகவும் எல்லையில் மீண்டும் அத்துமீறினால் இந்திய படைகள் பதிலடி கொடுக்கும் எனவும் ஜெய்சங்கர் இந்த கூட்டத்தில் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பள்ளிகளில் 3வது மொழி கற்பிக்கும் திட்டம் கைவிடப்பட்டுள்ளதாக அம்மாநில கல்வி அமைச்சர் தாதா புசே தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கை 2020 படி மகாராஷ்டிரா பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் ஹிந்தி அல்லது வேறொரு இந்திய மொழி 3ஆம் மொழி பாடமாக கற்பிக்கப்படும் என்று மகாராஷ்டிரா பாஜக அரசு அறிவித்தது. இதற்கு எதிர்க்கட்சிகளும் கல்வியாளர்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமையன்று ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் தாதா புசே பள்ளிகளில் 3ஆம் மொழி கற்பிக்கும் திட்டம் இப்போதைக்கு கைவிடப்படுவதாகவும் மராத்தி, ஆங்கிலமாக 2 மொழிகளை கற்பிக்கும் நடைமுறை தொடரும் என்றும் கூறியுள்ளார். 3ஆம் மொழி கற்பிப்பதை 1ஆம் வகுப்புக்கு பதிலாக 3ஆம் வகுப்பிலிருந்து தொடங்கலாம் என்று பெற்றோர் சிலர் பரிந்துரைத்திருப்பதாகவும் இதுகுறித்து அரசு பரிசீலித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த மாவோயிஸ்ட் படைத்தளபதி மணிஷ் யாதவ் பாதுகாப்பு படையினருடனான மோதலில் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் வனப்பகுதிகளில் பதுங்கியுள்ள மாவோயிஸ்டுகளை பிடிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. நேற்று இரவு முழுவதும் மாவோயிஸ்டுகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே துப்பாக்கி மோதல் நடைபெற்றுள்ளது. இந்த மோதலுக்கு பிறகு மணிஷ் யாதவின் சடலம் கண்டறியப்பட்டுள்ளதாக ஜார்க்கண்ட் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேடப்பட்டு வந்த இன்னொரு மாவோயிஸ்டான குந்தர் கேர்வார் கைது செய்யப்பட்டதாகவும் ஜார்க்கண்ட் காவல்துறை தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அம்மாநில முதல்வர் நிதிஷ்குமார் தன்னை வரவேற்றவரின் தலையில் பூந்தொட்டியை வைத்த சம்பவம் பேசுபொருளாகியுள்ளது. பாட்னாவில் உள்ள LN மிஸ்ரா நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு வருகை தந்த நிதிஷ்குமாரை ACS கல்வி நிறுவனத்தின் தலைவர் சித்தார்த் பூந்தொட்டி கொடுத்து வரவேற்றார். அதனை வாங்கிய நிதிஷ்குமார் விளையாட்டுத்தனமாக அதை சித்தார்த்தின் தலையில் வைத்துள்ளார். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் அதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.
ராஜஸ்தான் மாநிலத்தில் சிறையிலிருந்து வெளியேறிய கைதிகள் ஹோட்டலில் ரூம் எடுத்து உல்லாசமாக இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜெய்ப்பூர் சிறையில் இருந்த 4 கைதிகள் தங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று பொய்யாக நடித்துள்ளனர். இதனையடுத்து காவலர்கள் கைதிகள் 4 பேரையும் மருத்துவ பரிசோதனைக்காக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதாக கூறப்பட்டது. ஆனால் கைதிகளோ தங்களின் மனைவி மற்றும் பெண் தோழியின் பெயரில் ஹோட்டலில் அறை எடுத்து தங்கியுள்ளனர். இந்த விவகாரம் வெளியில் கசியவும் உடந்தையாக இருந்த 5 காவலர்கள் உட்பட 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரிசர்வ் வங்கி கடன்களுக்கான வட்டி விகிதத்தை குறைக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வரும் ஜூன் 6ஆம் தேதி ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே நடப்பாண்டில் பிப்ரவரி மற்றும் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்ற நிதிக் கொள்கை கூட்டத்தின் போது கடன் வட்டி விகிதம் தலா 0.25% குறைக்கப்பட்டது. இந்நிலையில் சில்லறை பணவீக்கம் 3வது மாதமாக ரிசர்வ் வங்கியின் 4% இலக்கை விட குறைந்துள்ளது. எனவே கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை மேலும் 0.25% குறைக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிகிறது. இந்திய ஸ்மார்ட் போன் சந்தையில் சீன நிறுவனமான ஷாமியை பின்னுக்கு தள்ளிவிட்டு அமெரிக்க நிறுவனமான ஆப்பிள் 5ஆம் இடத்தை பெற்றுள்ளது. 2025 முதல் காலாண்டின் ஸ்மார்ட் போன் சந்தை தொடர்பான தரவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இதன்படி சீன நிறுவனமான விவோ முதலிடம் வகிக்கிறது. சாம்சங், ஓப்போ, ரியல்மி ஆகியவை அடுத்த 3 இடங்களில் உள்ளன. சந்தையில் 9.5 விழுக்காடு பங்கு வகிக்கும் ஆப்பிள் நிறுவனம் 5ஆம் இடத்தை பெற்றுள்ளது. 7.8 விழுக்காடு பங்குடன் ஷாமி 6ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்தியாவில் விற்கப்படும் ஆப்பிள் ஐபோன்கள் பிற ஸ்மார்ட் போன்களை காட்டிலும் 3 மடங்கு அதிக விலை கொண்டவை. ஆனால் அதிக பணம் செலவழித்தேனும் ஆப்பிள் ஐபோன்களை வாங்க இந்தியர்கள் தயாராக இருப்பதாக ஸ்மார்ட் போன் வணிகத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் தெரிவிக்கின்றனர். ராஜஸ்தானில் வறட்சி காரணமாக கிராமமே கொள்ளையர்களால் நிரம்பிய நிலையில் பெண் ஒருவர் எடுத்த முடிவு ஊரின் வரலாற்றையே மாற்றியுள்ளது. கிரௌலி மாவட்டத்தில் நிலவிய வறட்சி காரணமாக அப்பகுதி ஆண்கள் திருட்டுத் தொழிலை தேர்ந்தெடுத்தனர். காவல்துறைக்கு அஞ்சி தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தனர். இதை மாற்ற வறட்சியை வெல்ல முடிவு செய்த சம்பட்டி தேவி என்ற பெண் 2010களில் கிராமத்தில் உள்ள பெண்களையும் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்த கிராமத்து ஆண்களையும் ஒருங்கிணைத்தார். தருண் பாரத் சங்கம் என்ற அரசு சாரா அமைப்பின் உதவியுடன் நீர்நிலைகளை வெட்டி மழைநீரை சேமித்தார் சம்பட்டி தேவி. ஆயுதங்களை ஏந்தி கொள்ளையர்களாக தெரிந்த கிரௌலி பகுதி ஆண்கள் தற்போது விவசாயிகளாக மாறி வேளாண்மை செய்து தங்கள் பகுதியையே பசுமையாக்கி வருகின்றனர். துணைவேந்தர்கள் நியமன அதிகாரம் தொடர்பான வழக்கை கோடைகால விடுமுறைக்கு பின்னர் விசாரிப்பதற்காக உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசு சார்பில் விசாரணையை ஜூன் 16க்கு பிறகு ஒத்திவைக்க கோரப்பட்ட நிலையில் அதனை நீதிபதிகள் ஏற்றனர். துணைவேந்தர்களை அரசே நியமிக்கும் தமிழ்நாடு அரசின் சட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்த நிலையில் வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றக்கோரி தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருந்தது. அந்த மனுவின் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவரும் பீகார் முன்னாள் துணை முதல்வருமான தேஜஸ்வி யாதவ் அண்மையில் கோயிலுக்கு சென்றுவிட்டு வெளியே வந்த பின்னர் நெற்றியில் இருந்த பொட்டை அழித்தது சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது. தேஜஸ்வி யாதவ் உண்மையான இந்துவா என்பதை இந்நிகழ்வு கேள்விக்குள்ளாக்குவதாக பீகார் அமைச்சர் சஞ்சய் சரகோகி விமர்சித்துள்ளார். தேஜஸ்வி யாதவ் நம்பக்கூடாத நபர் ஆகிவிட்டார் என்றும் சஞ்சய் சரகோகி விமர்சித்துள்ளார். சேமிப்பு கணக்குகளுக்கான வட்டி விகிதங்களை குறைத்து வாடிக்கையாளர்களுக்கு கனரா வங்கி அதிர்ச்சி கொடுத்துள்ளது. முன்னதாக நிலையான வைப்பு தொகை வட்டி விகிதம் 4 முதல் 7.25% இருந்தது. தற்போது அது 4 முதல் 7% குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மூத்த குடிமக்களுக்கான வைப்பு தொகை வட்டி விகிதமும் 0.25% குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் வட்டி தொகை குறையும் சூழல் உருவாகியுள்ளது. உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்களால் மேற்கொள்ளப்பட்ட பணி நீக்க நடவடிக்கைகள் காரணமாக இந்தியாவில் கடந்த ஒரே ஆண்டில் மட்டும் 4,25,000 பேர் வேலை இழந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பணி நீக்க நடவடிக்கைகள் இந்தியாவின் தகவல் தொழில்நுட்ப துறையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருப்பது பேசுபொருளாகி வருகிறது. தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் மழை காரணமாக குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மெயின் அருவியில் காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஆக்ரோஷமாக கொட்டுகிறது. கடுமையான வெள்ளப்பெருக்கு காரணமாக அருவி கரைக்கு சுற்றுலா பயணிகள் செல்லாதவாறு காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து பாதுகாப்பில் ஈடுபட்டனர். இதனால் தடுப்பின் அருகில் நின்று சுற்றுலா பயணிகள் ஆக்ரோஷமாக கொட்டும் மெயின் அருவியை ரசித்தவாறே சென்றனர். ஆரஞ்ச் அலர்ட் விடப்பட்டிருப்பதாலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதாலும்
குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. சென்னையில் 8 மின்சார ரயில்கள் இன்று பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. ரயில் யார்டு பணி காரணமாக கடற்கரை செங்கல்பட்டு தடத்தில் மின்சார ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி காலை 10:56, 11:40 மற்றும் பகல் 12:28 மணிக்கு கடற்கரை செங்கல்பட்டு வரை இயக்கப்படும் ரயில்கள் கூடுவாஞ்சேரி வரை மட்டுமே இயக்கப்படும். பகல் 12:40 மணிக்கு கடற்கரை செங்கல்பட்டு இடையே இயக்கப்படும் ரயில் தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும். தொடர் மழையின் காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம் மற்றும் சேர்வலாறு அணைகளின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்துள்ளது. சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 13 அடி உயர்ந்து 118.93 அடியாகவும், பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 5 அடி உயர்ந்து 94.25 அடியாகவும் உள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அணைகளின் நீர்மட்டம் மேலும் உயர வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தில் முல்லை பெரியாறு அணை வேகமாக நிரம்பி வருகிறது. நீர்பிடிப்பு பகுதிகளான இடுக்கி மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தேக்கடியில் பெய்து வரும் கனமழையால் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5205 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 115.65 அடியிலிருந்து 118.10 அடியாக உயர்ந்துள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் தொடர் மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சோலையார் எஸ்டேட் செல்லும் வழியில் மரம் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மின்கம்புகள் மீது மரம் விழுந்ததால் தலனார், சக்தி, பெரிய கல்லாறு, சின்ன கல்லாறு எஸ்டேட் பகுதிகளில் 2 நாட்களாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி சின்ன கல்லாரில் 116 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளான சோலையாறு அணை ஒரே நாளில் 20 அடி உயர்ந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் கடந்த 2 நாட்களில் அணையின் நீர்மட்டம் 4 அடி உயர்ந்துள்ளது. நீலகிரியில் பெய்த கனமழை காரணமாக பில்லூர் அணை நிரம்பி உபரி நீர் பவானி ஆற்றில் திறக்கப்படுவதால் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 105 அடி கொள்ளளவு கொண்ட பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 74.74 அடியாக உயர்ந்துள்ளது. தற்போது அணைக்கு 20,127 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரியில் தொடரும் மழையின் காரணமாக ரப்பர் மரங்களில் இருந்து பால் வடிக்கும் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. குழித்துறை, மார்த்தாண்டம், தக்கலை, நாகர்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் 4வது நாளாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக ரப்பர் மரங்களில் இருந்து பால் வடிக்கும் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதால் அதனை சார்ந்த தொழிலாளர்கள் வேலை இழந்து தவித்து வருவதாக கூறுகின்றனர். இதனிடையே கனமழையின் காரணமாக திருப்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கேரளாவில் கனமழை காரணமாக வீட்டில் இருந்த கிணறு இடிந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவில் நேற்று 11 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மலப்புரம் மாவட்டத்தில் ஒருவர் வீட்டில் உள்ள கிணறு திடீரென இடிந்து விழுந்து உள்வாங்கியது. இந்த காட்சிகள் வெளியாகி வைரலாகியுள்ளன. கர்நாடகாவின் பல பகுதிகளில் பருவமழை பெய்ய தொடங்கியுள்ளது. தட்சிண கன்னடா, உடுப்பி ஆகிய கடலோர மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கியது. பெலகாவி நகரில் வீட்டின் சுவர் இடிந்து 3 வயது சிறுமி உயிரிழந்தார். கர்நாடகா மாநிலத்தில் மழை பாதிப்புக்கு 3 பேர் உயிரிழந்தனர். பாதிக்கப்பட்ட மக்களை மீட்க தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் களமிறக்கப்பட்டுள்ளனர். மும்பையில் 107 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மழைப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. கனமழை காரணமாக நகரின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் தேங்கியிருக்கிறது. ரயில், பேருந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. 250 விமானங்களின் புறப்பாடு, தரையிறங்குவது தாமதமாகியுள்ளது. மும்பையில் 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கனமழை பொழியும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. டெல்லியில் கடந்த 120 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மே மாதத்தில் மழை பொழிவு இருந்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மும்பையை போலவே தலைநகர் டெல்லியிலும் இடி மின்னலோடு பெய்த கனமழையால் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. 4 மணி நேரங்களில் 8 சென்டிமீட்டர் அளவுக்கு கொட்டி தீர்த்த கனமழையால் பல இடங்கள் வெள்ளக்காடாக காட்சியளித்தன. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள 11 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை முதல்வர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி, நீலகிரி மாவட்டம் குன்னூர், திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், சென்னை மாவட்டம் ஆலந்தூர், தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் உள்ளிட்ட இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள 11 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை முதலமைச்சர் திறந்து வைத்தார்.
அதிமுக ஆட்சியில் இருந்தபோது பிரதமர் மோடிக்கு கருப்பு கொடி காட்டிய திமுக தலைவர் ஸ்டாலின் தற்போது பிரதமருக்கு வெள்ளை கொடியை பிடித்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இரட்டை வேடம் போடும் ஒரே கட்சி திமுக தான் என்றும் அவர் சாடியுள்ளார். துணைவேந்தர்கள் நியமன அதிகாரம் தொடர்பான வழக்கை கோடைக்கால விடுமுறைக்கு பின்னர் விசாரிப்பதற்காக உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசின் சார்பில் விசாரணையை ஜூன் 16க்கு பின்பு ஒத்திவைக்க கோரப்பட்ட நிலையில் அதனை நீதிபதிகள் ஏற்றனர். கடைகளுக்கு தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்ற உத்தரவை அமல்படுத்த அவகாசம் வழங்க கோரிய விண்ணப்பத்தை 4 வாரங்களில் பரிசீலிக்க சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெயர் பலகைகளை மாற்றுவதற்கு கூடுதல் செலவு ஏற்படும் என்று மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் வாதிட்டார். இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1000-ஐ கடந்துள்ளது. இதில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் புதிதாக 752 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. கேரளாவில் அதிகபட்சமாக 430 பேரும், மகாராஷ்டிராவில் 209 பேரும், டெல்லியில் 104 பேரும், குஜராத்தில் 83 பேரும், தமிழகத்தில் 69 பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா பாதிப்பால் இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ளனர். பள்ளிகளில் 3வது மொழி கற்பிக்கும் திட்டம் கைவிடப்பட்டுள்ளதாக மகாராஷ்டிர கல்வி அமைச்சர் தாதா புசே தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் இந்தி 3வது மொழியாக கற்பிக்கப்படும் என்ற அரசாணைக்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் பள்ளிகளில் 3ஆம் மொழி கற்பிக்கும் திட்டம் இப்போதைக்கு கைவிடப்படுவதாகவும் மராத்தி, ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளை கற்பிக்கும் நடைமுறை தொடரும் என்றும் அம்மாநில கல்வி அமைச்சர் கூறியுள்ளார். பாகிஸ்தானின் பயங்கரவாத நடவடிக்கைகள் குறித்து ஸ்லோவேனியா அரசு பிரதிநிதிகளை சந்தித்து கனிமொழி தலைமையிலான எம்பிக்கள் குழுவினர் எடுத்துரைத்தனர். ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் இந்தியாவின் பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் இந்திய எம்பிக்கள் ஸ்லோவேனியா வெளிநாட்டு கொள்கை குழு தலைவர் உள்ளிட்ட அரசு பிரதிநிதிகளிடம் குறிப்பிட்டனர். ஆஸ்திரேலியாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நியூ சவுத் வேல்ஸ் பகுதியில் சீக்கிய அமைப்பினர் தன்னார்வமாக உணவுகளை சமைத்து வழங்கி வருவது பலரது பாராட்டுகளையும் பெற்றுள்ளது. 2014ஆம் ஆண்டு முதல் ஆஸ்திரேலியாவின் பல்வேறு பகுதிகளில் இயற்கை பேரிடர் ஏற்படும் போது இவர்கள் உணவுகளை சமைத்து வழங்கி வருகின்றனர். கடந்த 3 நாட்களில் 3000க்கும் மேற்பட்டோருக்கு சீக்கியர்கள் உணவு அளித்துள்ளனர். சிஎஸ்கே அணியின் பேட்டிங் பயிற்சியாளராக சுரேஷ் ரெய்னா தேர்வு செய்யப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. சிஎஸ்கே குஜராத் போட்டியின் வர்ணனையின் போது பேசிய சுரேஷ் ரெய்னா அடுத்த ஆண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு புதிய பேட்டிங் பயிற்சியாளர் வருவார் என்றும் அவர் இந்த அணிக்காக அதிவேக அரை சதம் அடித்தவர் எனவும் சிரித்தபடியே கூறினார். நீலகிரியில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் மின்தடையால் மக்கள் அவதிக்கு ஆளாகினர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக 43 இடங்களில் மரங்கள் விழுந்தும், கூடலூரில் 300 வாழை மரங்கள் சாய்ந்தும் 4 வீடுகள் சேதமடைந்தும் உள்ளன. இதேபோன்று உதகையில் மரம் விழுந்ததில் கேரளாவைச் சேர்ந்த 15 வயது சிறுவன் உயிரிழந்தார். இத்தலார் பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவின் காரணமாக சாலை போக்குவரத்து 1 மணி நேரம் பாதிக்கப்பட்டது. கூடலூர் பகுதியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் ஆபத்தான பகுதிகளை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் லலிதா நேரில் ஆய்வு செய்தார். தொடர்ந்து புத்தூர்வாயில் பகுதியில் உள்ள முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள பழங்குடியின மக்களை சந்தித்து அவர்களுக்கு அங்கு செய்யப்பட்டுள்ள பல்வேறு ஏற்பாடுகளையும் ஆய்வு செய்தார். கூடலூரில் ஏற்பட்டுள்ள மின்தடை பிரச்சனைகளை விரைவில் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அப்போது அவர் தெரிவித்தார். கூடலூரில் நேற்று முன்தினம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கிய கார் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டிருக்கிறது. தண்ணீர் பெருக்கெடுத்து சென்ற காரணத்தாலும் கார் பாறை இடுக்கில் சிக்கிக் கொண்டதாலும் உடனடியாக அதனை மீட்க முடியாமல் போனது. இந்த நிலையில் கிரேன் உதவியுடன் கார் மீட்கப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் விரைவில் முதல்வர் படைப்பகங்கள் கூடுதலாக திறக்கப்படும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஏற்கனவே உள்ளது போல வைஃபை, லேப்டாப் வசதியுடன் கூடுதல் படைப்பகங்களை திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். தொழில்நுட்ப சூழலுக்கு ஏற்ப மாணவர்களை அழைத்துச் செல்லும் வாயிற்கதவுதான் முதல்வர் படைப்பகம் என குறிப்பிட்டுள்ள முதல்வர், முதல் தலைமுறை பட்டதாரிகள் மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூக மாணவர்களுக்கு இது வெறும் இடம் மட்டுமல்ல, செயல்பாட்டில் உள்ள சமூக நீதி என்று குறிப்பிட்டுள்ளார்.